கணேசன் குரல் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். கணேசன் குரல் செய்திகளில் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்று தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். எமது செய்திகளுக்கு நீங்கள் முதல் தடவையாக வந்திருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இலங்கை ஜனாதிபதி ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை அறிவித்திருக்கின்றார். இதுவரை எந்த ஜனாதிபதியும் அறிவிக்காத ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. அதாவது இந்த வருட இறுதிக்குள் முக்கிய புள்ளிகள் பலர் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். இவர் நுவரெலியாவில் இடம்பெற்ற மேதின கூட்ட உரையில் தான் இந்த செய்தியை இந்த செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது 1000 வழக்குகள் தற்பொழுது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ஊழல்வாதிகளும் குற்றவாளிகளும் உடனடியாக தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லியும் அவர்கள் தற்பொழுது ஊழல்வாதிகள் மற்றும் குற்றம் அளித்தவர்கள் அனைவரும் தொடர்ந்தும் சிறைகளுக்கு அனுப்பிய வண்ணமே உள்ளோம் என்று சொல்லியும் மக்கள் தமக்கு இந்த ஆணையை வழங்கியிருக்கின்றார்கள். எனவே மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து பயணிக்கும் ஒரு அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் காணப்படுகின்றது. எனவே விரைவில் ஊழல்வாதிகள் அனைவரும் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்கள் இன்னும் சில நாட்களில் இருக்கின்றது என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதி அதிமேதக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இந்த மேதின கூட்ட உரையில் அவர் ஆற்றியிருக்கின்றார். இந்த வருட இறுதிக்குள் முக்கிய புள்ளிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள். எந்த ஒரு தராதரமும் பார்க்கப்பட மாட்டார்கள். சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்துவோம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தி கூட்டத்தினுடைய மேதின கூட்டத்தில் இந்த உரையை அவர் ஆற்றியிருக்கின்றார். 1000 வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன. வழக்கு விசாரணைகளுக்கு அமைய விரைவாக ஊழல்வாதிகளும் குற்றத்தில் ஈடுபட்டவர்களும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் பலர் சிறைக்கு சென்ற வண்ணமே உள்ளார்கள். இதன் காரணமாக சில தரப்பினர் அஞ்சுகின்றார்கள். அனைத்து குற்றவாளிகளையும் சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான மக்கள் ஆணையை நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதற்கமைய நாம் செயற்படுவோம். மக்களும் அரசாங்கமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பயணிக்கும் அரசாங்கமாக இது அமைந்துள்ளதால் மக்கள் எதிர்பார்ப்பு மற்றும் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் எமது ஆட்சி அமையும் என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்கா நேற்று முன்தினம் மேதின கூட்ட உரையில் முழங்கியிருக்கின்றார். யார் யார் இந்த முக்கிய புள்ளிகள் என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும் என்பதுதான் அனைத்து மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. யாழில் கறிவேப்பிலை பறிக்க மரத்தில் ஏறியவர் தவறி விழுந்து மரணமடைந்திருக்கின்றார். இந்த மரணங்கள் எல்லையற்ற நிலையில் காணப்படுகின்றது. சாதாரணமாக ஒரு கறிக்கு இலை பிடுங்க சென்றவர் கூட விழுந்தவுடனே இறந்து போகின்றார். இந்த நிலையில் உண்மையில் மரணங்கள் மறைந்த பூமியாக யாழ்ப்பாணம் காணப்படுகின்றது. கறிவேப்பிலை பறிக்க மரத்தில் ஏறிய குடும்பஸ்தர் ஒருவர் தவறி விழுந்து மரணமடைந்திருக்கின்றார். இச்சம்பவம் யாழ்ப்பாணம் KKS வீதி நாச்சிமார் கோயில் பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. இதே பகுதியைச் சேர்ந்த ராஜதுரை பகவான் தாஸ் வயது 64 என்பவரே உயிரிழந்திருக்கின்றார். உண்மையில் அவருக்கு வயசு கொஞ்சம் கூடித்தான் இருக்கின்றது. இந்த வயதில் மரத்தில் ஏறுவது சாத்தியப்படாத ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. குறித்த நபர் கறிவேப்பிலை பறிப்பதற்கு சென்று மரத்தில் ஏறிய போது தவறி கீழே விழுந்து மயக்கமுற்றுள்ளார். இதன்போது வீதியால் சென்றவர்கள் அவரது மனைவிக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். உடனடியாக அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்திருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். தேசபை மாகாண சபை தேர்தலை முடிந்தால் நடத்தி காட்டுங்கள் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு சவாலை விட்டிருக்கின்றார். அனுராவுக்கு எதிரான எதிர்க்கட்சித் தலைவர் இந்த சவாலை விட்டிருக்கின்றார். தற்போதைய அரசாங்கம் மாகாண தேர்தலை நடத்த முடியாமல் பின்வாங்குவதாக குற்றம் சுமத்தியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முடிந்தால் தேர்தலை நடத்தி காட்டுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு பகிரங்க எச்சரிக்கையையும் பகிரங்க சவாலையும் விட்டிருக்கின்றார். ஐக்கிய மக்கள் கூட்டணியின் மேதின கூட்டம் நேற்று கொழும்பு மாளிகாவத்தை PD சிறிசேன விளையாட்டு மைதானத்தில் உருட்டு பிரட்டு திருட்டு என்ற தொனிப்பொருளில் இடம்பெற்றிருக்கின்றது. தற்போதைய அரசாங்கம் உருட்டுகின்றது, பிரட்டுகின்றது, திருட்டு செயல்களில் ஈடுபடுகின்றது என்பதை கருத்தாக கொண்டால் உருட்டு பிரட்டு திருட்டு என்ற தொனிப்பொருளை இந்த உரையாற்றியிருக்கிறார். இதில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பயணிக்க தீர்மானித்துள்ளதாகவும் சதிகாரர்கள் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று சொல்லியும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க தமது கூட்டத்திற்கு வாழ்த்து தெரிவித்தமைக்காக நன்றி தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் புதிய திருடர்கள் உருவாகுவதாகவும் மாணவர்கள் மத்தியில் ஆபாச படங்கள் கலக்கும்
கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறான சமூக சீரழிவுகளை தடுக்க உரிய நடவடிக்கைகள் அவசியம் என்பதையும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். இதன் அடுத்த கட்டமாக வரும் காலங்களில் மாவட்டத்தில் கட்சி கூட்டங்களை நடத்தி அடிமட்ட தொண்டர்களை ஒன்றிணைத்து தமது அரசியல் பயணிக்க உள்ளதாகவும் அவர் அந்த கூட்டத்தில் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் 3 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. இதில் 2 சிறுவர்கள் உட்பட இன்னொரு மனித எலும்பு தொகுதியும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. செம்மணி மனித புதைக்குழியில் 2 சிறுவர்களுடையது என்று கருதப்படுகின்ற எலும்பு தொகுதிகளுடன் மொத்தமாக 3 மனித எலும்பு தொகுதிகள் புதிதாக நேற்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாண நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் செம்மணி மனித புதைகுழி நேற்று அகழ்வு பணி 5வது நாளாக நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. அகழ்வு பணிகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது சட்டத்தரணி VS நிரஞ்சன் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில் புதிதாக மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டது. மொத்தமாக இதுவரை 244 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அவற்றில் 240 எலும்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகள் 2 எலும்பு கூட்டு தொகுதிகள் சிறுவர்களுடையது என்று கருதப்படுகின்றது. மேலும் 235வது என இலக்கமிடப்பட்டுள்ள எலும்பு தொகுதி இடுப்பு பகுதிக்கு கீழ் அழிவடைந்ததாக காணப்படுகின்றது. அவை முழுமையாக சுத்தப்படுத்தப்பட்டாலே அவை சம்பந்தமான தகவல்களை சொல்ல முடியும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பலி வடக்கில் காணிகளை விடுவிக்க மயிலட்டி இராணுவ தளபதிகளின் குடியிருப்புக்கு முன்னால மக்கள் போராட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் பலி வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்களால் போராட்டம் ஒன்று நேற்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. மயிலட்டி பகுதியில் உள்ள இராணுவ தளபதிகளின் குடியிருப்புக்கு முன்னால் நின்று இந்த போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். பலி வடக்கில் 256, 248, 251 மற்றும் 255 ஆகிய கிராம சேவர்கள் பிரிவைச் சேர்ந்த கடந்த 1990ஆம் ஆண்டிலிருந்து ஜூன் மாதம் காலப்பகுதியில் அவர்களது சொந்த இடங்களை விட்டு வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த நிலையிலும் அந்த பகுதியில் இருந்த பாதுகாப்பு தரப்பினர் வெளியேறாத நிலையில் அவை இன்றும் உயர் பாதுகாப்பு வலயமாக இருக்கின்றது என்று சொல்லியும் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தமது காணிகளை விடுவிக்குமாறு பல வருடங்களாக காணி உரிமையாளர்கள் போராடி வருகின்ற நிலையில் தற்போது காணிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பதால் காணிகளை விடுவிக்குமாறு கோரி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமைகளில் போராட்டங்களை முன்னெடுப்பதாக காணி உரிமையாளர்கள் முடிவெடுத்த நிலையில் இவ்வாறு இராணுவ தளபதிகளுடைய குடியிருப்புகளின் முன்னால் நின்று நேற்றைய தினம் மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறித்த இந்த இடத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த இடத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். மேலும் சிறிய அளவில் எரிபொருள் விலை அதிகரிக்க வேண்டியுள்ளது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட மேதின பேரணியில் நேற்று உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார். அவர் அங்கு உரையாற்றுகையில் பலுசக்தி துறையில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எரிபொருளில் பாரிய அளவில் அதிகரித்து வருகின்றது. இன்றும் 1 லிட்டர் டீசல் 382 ரூபாவாக அரசாங்கம் விற்பனை செய்கின்ற ரூபாய் இன்றும் 1 லிட்டர் டீசல் 382 ரூபாவாக உள்ளது. அரசாங்கம் விற்பனை செய்யும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் கூட்டுத்தாபனத்தின் ஏனைய நிறுவனங்களுக்கு 100 ரூபா மானியமாக வழங்குகின்றது. இன்றும் நீங்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலிருந்து பெறுகின்ற லிட்டர் டீசலின் விலை 482 ரூபாவாகும். ஆனால் நீங்கள் அதனை 382 ரூபாவுக்கே பெறுகின்றீர்கள். அரசாங்கம் இதற்கான 100 ரூபாவை மானியமாக வழங்குகின்றது. இதனை மக்கள் கவனிக்க வேண்டும். எரிபொருள் விலை இன்னும் அதிகரித்து வருகின்றது. இந்த நாட்டு மக்களுக்கு தேவையான எரிபொருள் மானியத்தை வழங்குவதற்காக நாங்கள் 6000 கோடி ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். உழைக்கும் மக்களின் அரசாங்கங்கள் அவ்வாறு தான் இருக்கும். எனினும் விலை மேலும் அதிகரிக்கின்றது. எரிபொருள் விலை மேலும் சிறிய அளவுகளில் அதிகரிக்க வேண்டியிருக்கும். நாம் அதிகபட்சமாக மானியங்களை வழங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். பலுசக்தி துறையில் நெருக்கடி நிலவுகின்றது. நிலக்கரி அதிகரித்திருக்கின்றது. எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது. நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் ஓரளவுக்கு குறைந்துள்ளது. அதன் காரணமாக சில விலை அதிகரிப்புகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. எவ்வாறாயினும் மின்சார நுகர்வோரில் 96% எந்தவித அதிகரிப்புமின்றி மானியம் வழங்க தீர்மானித்துள்ளோம். அதற்காக 1500 கோடி ரூபாவை செலவிட தீர்மானித்திருக்கின்றோம் என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். தையிட்டி காணி விடுவிக்க கோரி நேற்றும் தையிட்டியில் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. தையிட்டியில் சட்டவிரோதமாக விகாரை அமைந்துள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி
காணி உரிமையாளர்கள் நேற்று கூட போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறித்த விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழவுள்ள காணிகளை உரிமையாளர்களிடம் மீள கையளிக்க வேண்டும் என்று சொல்லி காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். இந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை, நேற்று வெள்ளிக்கிழமை ஆகிய 2 நாட்களும் போராட்டத்தை முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள். இனியும் நல்லவனாக இருக்க முடியாது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி ஈரானை பார்த்து கூறியிருக்கின்றார். ஏதோ இவர் இதுவரை காலமும் அமெரிக்க ஜனாதிபதி நல்லவனாக இருந்த மாதிரியும் அவற்றை கதை போகுது. ஆகவே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் முடங்கியுள்ள நிலையில் இனியும் நான் நல்லவனாக இருந்து கொள்ள இருக்க முடியாது என்று சொல்லி அமெரிக்கா ஜனாதிபதி ஒரு பசப்பு வார்த்தையை வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார். தனது ரூட் சோஷல் தளத்தில் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. அணு ஆயுதமற்ற ஒப்பந்தத்தில் எப்படி கையெழுத்து போடுவது என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் விரைவில் புத்திசாலித்தனமாக செயற்படுவது நல்லது. எனக்கு உலகத்தில் உள்ள அத்தனை நேரமும் இருக்கின்றது. ஆனால் ஈரானுக்கு அந்த நேரங்கள் எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஈரானில் இராணுவ வலிமை முற்றாக சிதைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் அந்த நாட்டின் கடற்படை கடலின் அடிப்பகுதியில் கிடப்பதாகவும் விமானப்படை மற்றும் வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் கிண்டல் செய்திருக்கின்றார். ஈரானிய தலைவர்கள் இப்போது நம்முடன் இல்லை. எங்களது கடல் வழித்தரை முற்றாக இருக்கப்பட்டுள்ளது. இனி நிலைமை மோசமாகவே தவிர சரியாகாது என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். வால் ஸ்ட்ரீட் ஜோர்னல் அறிக்கையில் படி ஈரான் அணு ஆயுத கொள்கையில் அடிபணிய வைக்க அந்நாட்டு மீதான கடல்வழி முற்றுகையை நீண்ட காலத்துக்கு நீடிக்குமாறு தனது அதிகாரிகளுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றார். கடந்த 2 மாதமாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட பூஜ்ஜியமாகி உள்ளது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் ஈரானுடைய கப்பல்கள் அந்த கடல் வழியாக போக்குவரத்து செய்த வண்ணமே இருப்பதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றார்கள். இந்த முற்றுகையினால் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி முடங்கியுள்ள போதிலும் இது அமெரிக்காவின் எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் பணவீக்கத்துக்கு வழிவகுக்கும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி ஈரான் தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல் நடத்தினால் நீண்ட மற்றும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி ஈரான் எச்சரித்திருக்கின்றது. அத்துடன் கார்மூஸ் நீர்நிலை மீதான தனது கட்டுப்பாட்டையும் ஈரான் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. இதனால் இந்த நீர்வழி மீண்டும் திறப்பதற்கு அமெரிக்கா முன்னெடுக்கும் முயற்சிகள் மேலும் சிக்கலடைந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் இடையிலான 2 மாதங்களாக நடந்து வரும் போரின் காரணமாக உலகில் 20% எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தை உள்ளடக்கிய இந்த முக்கிய கடல் வழி தொடர்ந்து மூடப்பட்டிருக்கின்றது. இதனால் சர்வதேச அளவில் எரிசக்தி விலைகள் கடுமையாக உயர்ந்துள்ளதுடன் பொருளாதார மந்தநிலை பற்றிய கவலைகளும் அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா மேலும் தாக்குதல் நடத்தினால் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா நிலைகள் மீது நீண்ட மற்றும் வலிமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று சொல்லி ஈரானின் புரட்சிகர காவல் படை எச்சரித்திருக்கின்றது. இதேவேளை பாகிஸ்தான் உள்ளிட்ட மத்தியஸ்த நாடுகள் சமரச முயற்சி மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் இதுவரை ஒரு முழுமையான முடிவுக்கு வரவில்லை. அதே நேரம் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து விவாதத்தை ஒத்திவைக்க ஈரான் முன்வைத்த கோரிக்கையை அமெரிக்கா நிராகரித்திருக்கின்றது. இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு செய்தியில் உங்களிடம் கலந்து கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.